ஆவணி மாத ராசி பலன். சிம்ம ராசி, மக நட்சத்திரம். இது கேதுவோட நட்சத்திரம். தசா காலங்கள் 7 வருடம். 7 வயசு வரைக்கும் உங்களுக்கு கேது தசை நடப்பில் வரும். இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான். குருவுடைய பார்வை ராசிக்கு 2ஆம் இடத்துல. 2ஆம் இடத்துல கேது பகவான். பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய இடம் 2ஆம் இடம். இந்த 2ஆம் இடத்துக்கு குருவுடைய பார்வை இருக்குது. 7ஆம் இடத்துல சனி வக்ர காலங்கள். 8ஆம் இடத்துல ராகு பகவான், வீடு கொடுத்த கிரகம். ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம். ராகு பகவானுக்கு 3ஆம் இடத்துல, அதாவது 10ஆம் இடத்துல குரு பகவான். செவ்வாயும் சேர்க்கை. இந்த மாத இறுதியில் செவ்வாய் பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வந்துடும். சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில், ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் 12ஆம் இடத்துல இருந்தார். 12ஆம் இடத்துல இருந்து நிறைய விரயங்களை கொடுத்துருப்பார். சுப விரயங்களாக இருக்கலாம், அது வீண் செலவுகள் கூட நிறைய பேருக்கு வந்திருக்கு. அதே இந்த ஆவணி மாதத்தில் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ராசியில், லக்னாதிபதினு சொல்லக்கூடியவரும் அவரே, யோகாதிபதினு சொல்லக்கூடியவரும் அவரே. மக நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம், உத்திரம், 1ஆம் பாதம், இந்த 3 நட்சத்திரங்களில் இந்த மாதம் ஃபுல்லாகவே சஞ்சரிக்கக்கூடிய காலம் இந்த சூரிய பகவான். சூரியனுடைய நகர்வுகள் இப்போ இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு படிக்கக்கூடிய காலங்களில் நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். இது வரைக்கும் மனசளவில் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னாக்கா படிப்பு ரீதியாக நிறைய முன்னேற்றங்களை பார்க்கலாம். நண்பர்கள் வழியில் நிறைய மன உளைச்சல்களை பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் முடிவுக்கு வரும். நல்ல ஒரு அனுகூலமான டைம் அப்படின்னு சொல்லலாம் இந்த சூரியன் ராசியில் இருக்கிறது. ஏன்னா ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய காலம். அதனால் மனசு தெளிவாக இருக்கும், எடுக்கக்கூடிய முடிவுகள் தெளிவாக இருக்கும். சுக்கிரதசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கோ இந்த லக்னத்துக்கோ நன்மை செய்யாது, பெருசாக நன்மை செய்யாது, நியூட்ரல்னு சொல்லிக்கலாம். இருக்கிற இடத்த வச்சு ஒரு பலன்களை கொடுக்கும் இந்த சுக்கிரதசை அப்படின்னு. படிக்கக்கூடிய காலங்களில் இந்த சுக்கிரதசை வந்துச்சுனாக்கா மனசு அலைப்பாயக்கூடும். இப்போ ராசியில் சூரிய பகவான் இருக்குது, படிப்பில் பெரிய டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் கிடையாது. சுக்கிரதசைக்கு அப்புறம் சூரிய தசை நடக்கக்கூடிய நபர்கள், இந்த ஆவணி மாதத்தில் சூரிய தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது. ஏன்னா ஆடி மாதத்தில் ஒரு சில தகவல்கள் நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க, ஒரு நல்ல செய்தி வருமா அப்படின்ட்டு நிறைய முயற்சிகளை கண்டிப்பாக போட்டிருப்பீங்க. வரன் பார்க்க மட்டும் போயிருக்க முடியாது ஆடி மாதத்தில். மற்றபடி திருமணத்துக்கு உண்டான முயற்சிகள் கண்டிப்பாக இருந்திருக்கும். பதில் கூட பார்த்தீங்கன்னாக்கா சரியான பதில் வந்திருக்காது. இதன் பிறகு பதில் உங்களுக்கு நல்லபடியாக எதிர்பார்க்கலாம். திருமணம் ரீதியாக புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு நிறைய தடை தாமதங்களை கொடுத்துச்சு இல்லையா. இப்போ ராசிக்கு வரக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு வெளிநாடு வேலை வாய்ப்புகளை கொடுக்கும். இந்த காலகட்டங்களில் அரசாங்க வேலைக்காக ட்ரை பண்ணக்கூடிய நபர்களுக்கு அரசாங்க வேலை வாய்ப்புகளை கொடுக்கும். அதுக்குண்டான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா, ஒரு பாசிட்டிவான பதில் வரும். நீங்கள் அதுக்குண்டான முயற்சிகளை கொஞ்சம் வேகம் எடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் இடத்துக்கு குருடைய பார்வை இருக்குது அப்படின்றதுனால, இப்போ 2ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து நிறைய, 2ஆம் இடத்துல கேது பகவான் இருந்து நிறைய உங்களுக்கு பொருளாதார ரீதியாக தட்டுப்பாடுகள் இருந்திருக்கும். ஆனால் குருடைய பார்வை வந்த பிறகு, இப்போ குரு பயிற்சிக்கு பிறகு ஓரளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். ஓரளவுக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சி, திடீர் வேலை வாய்ப்புகள், திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அந்த சூரிய தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கிடைக்கும். சந்திர தசையில் இருக்கக்கூடிய நபர்கள், சந்திர தசை அப்படிங்கிறது மக நட்சத்திரக்காரர்களுக்கு 31 வயசுலேருந்து 41 வயசுக்குள்ளே வரும். இப்போ 30, 40, 42 அந்த லெவலுக்கு வரும்னு வச்சிங்களேன். இந்த காலகட்டங்களில் இப்போ சூரிய தசை அப்படிங்கிறது இப்போ லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்கள், ரொம்ப நாளாக திருமணம் நடக்கலை, வரன் தேடிட்டே இருக்கோம் ஆனால் வரன் கிடைக்கல, வரன் கிடைச்சாலும் எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு தெளிவான பதில் இருக்கும், ஒரு தெளிவான முடிவு எடுப்பீங்க. 7ஆம் இடத்துல சனி பகவான் வக்ர காலங்கள். ஏன்னா 6 குடைய கிரகம் 7ஆம் இடத்துல வக்ர காலத்தில் இருக்கும்போது கடன் பிரச்சனைகள் தீரும். ஒரு சின்னதாக கடன் கட்டி முடிப்பீங்க, அப்படி இல்லைன்னா ஒரு வட்டியாவது கட்டி முடிக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். ஓரளவுக்கு வட்டி கட்டி முடிக்கிறதுக்காவது ஒரு சூழ்நிலை, ஒரு வருமானம் வரும் இந்த காலகட்டங்களில். சனீஸ்வர பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. அஷ்டம சனியாக வரும்போது தான் உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்கும். இப்போ அஷ்டம சனி இன்னும் ஒரு காலம் இருக்குது ஆரம்பிக்கிறதுக்கு. இப்போவே உங்களுக்கு ஏதாவது ஒரு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். ஏன்னா சந்திர தசையில் இருக்கிறீங்க. அஷ்டம சனியில் சந்திர தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கடுமையான கஷ்டங்களை எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக வரும். பெருசாக கடன் வாங்குறதை தவிர்ப்பது நல்லது. பெரிய கடன்கள் வேண்டாம். இப்போ வேலை மாற்றங்களை கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். புதுசாக வேலை மாற்றணும்னு நினச்சா கூட கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள் இந்த காலகட்டங்களில். செவ்வாய் தசையில் இருக்கக்கூடிய நபர்கள், பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய மன அழுத்தங்கள் இந்த காலகட்டங்களில், வேலை சார்ந்த பாதிப்புகள். செவ்வாய் தசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் யோக தசை. செவ்வாய் அப்படிங்கிறது 10ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துலையும் இந்த மாதம் ஃபுல்லாக இருக்கிறதுனால இப்போ தொழில் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். பெண்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, நிறைய கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா
அந்த வேலை வாய்ப்பில் முன்னேற்றத்தை பார்க்கலாம். புதிய வேலை வாய்ப்புகள், இப்போ வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலை பார்க்கலான்னா கண்டிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் அடி எடுத்து வைக்கலாம். ஒரு வேலையை பார்க்கலாம், புதுசாக ஒரு வேலை தேடலாம், புதுசாக ஒரு வேலை தேடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும். கூட வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், இப்போ மேலதிகாரிகளோட ஃப்ரெஷர்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் இருக்காது. ஏன்னா செவ்வாதசையில் இருக்கக்கூடிய நபர்கள் இது வரைக்கும் உங்களுக்கு கிரக நிலவரங்கள் சரியில்லை. இப்போ வந்து சூரியன் ராசியில் இருக்குது, ஆட்சி பெற்று சூரியன் ராசியில் இருக்குது. ஜென்ம ராசியில் சூரியன் இருக்கலாம், ஆனால் குரு பகவானோ சனி பகவானோ இல்லை ராகு பகவானோ இந்த 3 கிரகங்கள் ஜென்ம ராசியில் இருக்கக்கூடாது. இந்த 3 கிரகங்கள் ஜென்ம ராசியில் இருந்துச்சுனாக்கா கடுமையான கெடு பலன்களை கொடுக்கும். ஆனால் ராசியாதிபதி ராசியில் இருந்து ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய காலம் சிறப்பான காலம்னு சொல்லலாம். இந்த செவ்வாதசையில் இருக்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. யாருக்கெல்லாம் செவ்வாதசை நடக்குதோ அவங்கெல்லாம் வந்து செவ்வாய்க்கிழமையில் விரதம் இருந்து ஒரு முருகன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. செவ்வாதசையில் பாதிப்புகள் எதுவும் இருக்காது. இந்த காலகட்டங்களில் ஒரு சில பேருக்கு வந்து அவயோக தசையாக இருந்துச்சுனாக்கா நிறைய பாதிப்புகளை கொடுத்துருக்கு அந்த செவ்வாதசைங்கிறது. ப்ராப்பர்ட்டி ரீதியாக உங்களுக்கு பாதிப்புகள் இருந்துச்சுனாக்கா, பிரச்சனைகள் இருந்துச்சுனாக்கா நீங்கள் இது மாதிரி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஒருத்தர் வந்து சொத்து வாங்க ட்ரை பண்ணுறீங்க, இப்போ தடையாக இருக்குது, இப்போ வீடு வாங்க ட்ரை பண்ணுறீங்க, தடையாக இருக்குது அப்படின்னாக்கா முருகன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை, அவ்வளோதான். செவ்வாதசையில் இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும். ராகு தசை நடக்கக்கூடிய நபர்கள், ராகு தசை அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கேருந்து தசை பண்ணுதோ அது சார்ந்து பலன்களை கொடுக்கும். இருந்தாலும் பொது பலனாக பார்த்தீங்கன்னாக்கா ராகு பகவான் 8ஆம் இடத்துல இருக்குது, வீடு கொடுத்த கிரகம் குரு பகவான். அப்போது யோகரோட வீட்டில் தான் இந்த ராகு பகவான் இருக்குது இந்த மாதம் ஃபுல்லாகவே. இந்த ஆவணி மாதத்தில் சிறப்பாக என்னன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னாக்கா திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும். திருமண வாழ்க்கையில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளம்லாம் மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சுன்னா மாறும். சுய தொழில் பாதிப்புகள் எதனா இருந்துச்சுன்னா இந்த காலகட்டங்களில் இருக்காது. சூரிய பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்து போன மாதம் ஃபுல்லாகவே, ஆடி மாதம் ஃபுல்லாகவே மன உளைச்சல்களை அதிகமாக கொடுத்துருக்கும். அதிகப்படியாக உங்களுக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் கொடுத்துருக்கும். இப்போ கடன் பிரச்சனைகள் இருக்காது. இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் 2019 முதல் நிறைய ப்ராப்ளத்தை நீங்கள் சந்திச்சுட்டு வரீங்க. இந்த ப்ராப்ளம் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இது தசாபுத்தி பலன்கள் இல்லை, குருடைய கோச்சார நகர்வுகள் சரியில்லைன்ற பட்சத்தில் 2019 குரு கேது சேர்க்கை, அதாவது தனுசு ராசியில் குரு கேது சேர்க்கை சேர்ந்த நாள்ல இருந்து இது வரைக்கும் 2023 முடிய, ஆனால் 24 இருந்து குருவுடைய பொசிஷன் நல்லா இருக்குது, குருவுடைய நகர்வுகள் நல்லா இருக்குது. ஆனால் 2023 வரைக்கும் உங்களுக்கு நிறைய பாடாப்பட்டிருப்பீங்க, நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க. இப்போ அந்த கஷ்டம் தொடருது அப்படின்னாக்கா உங்களுக்கு தசாபுத்தி பாதிப்புகள் இருக்குது அப்படின்றது அர்த்தம். தசாபுத்தி பாதிப்புகள் இருந்துச்சுனாக்கா நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது. இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த தசாபுத்தி பாதிப்புகள் தான் இருக்கும். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கஷ்டம் அதிகமாக இருக்குது, மாத பயிற்சிகளில் வந்து நல்ல பலன்கள் இல்லை, குரு பயிற்சி, சனி பயிற்சி, அதில் ராகுகேது பயிற்சி, எந்த பயிற்சி வந்தும் எங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கனாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். உங்கள் சுய ஜாதகத்தில் ஏதாவது பரிகார வழிபாடு முறைகளை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். அதே இந்த ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய கடன் பிரச்சனைகள் தான். ராகு தசையை பொறுத்த வரைக்கும் முதல் 12 வருடங்கள் நல்ல பலன்களை கொடுக்கும், பிறகு வரக்கூடிய 6 வருடங்கள் கெடு பலன்களை கொடுக்கும். முதல் 12 வருடத்தில் வந்து கெடு பலன்கள் கொடுத்துச்சுனாக்கா பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்களில் நல்ல பலன்களை கொடுக்கும். அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த டைம் ராகு தசை அப்படிங்கிறதுனால. ராகு தசைக்கு வந்து பொது பலனாக நிறைய விஷயங்கள் சொல்லலாம், ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கேருந்து தசை பண்ணுதோ அது சார்ந்து அந்த பலன்களை தான் அது கொடுக்கும். குரு தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ராசிக்கு இந்த லக்னத்துக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகம் இந்த குரு பகவான். இப்போ குருவுடைய பார்வை 2ஆம் இடத்துக்கு இருக்குது அப்படின்றதுனால இப்போ கேது பகவான் மேலே இருக்குது. கேது அப்படிங்கிறது 2ஆம் இடத்துல கேது பகவான் இருந்து நிறைய பிரச்சனைகள், அதாவது குடும்பம் சார்ந்து, குடும்பத்தில் வந்து நிம்மதி இல்லாமல் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் நிறைய இருந்திருக்கும். அது வந்து குருவுடைய பார்வை கிடைச்ச பிறகு ஓரளவுக்கு முன்னேற்றத்தை பார்த்துருக்கலாம். இருந்தாலும் குரு தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதத்தில், போன மாதம்லாம் நிறைய உங்களுக்கு கஷ்டங்களை தான் அதிகமாக கொடுத்துருக்கும் இந்த சூரிய பகவான். இப்போ ஜென்ம ராசியில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய காலம். சனி வந்து வக்கரமாக இருக்கிறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு நண்பர்கள் வழியில் இருந்து வந்த பாதிப்புகள் இதெல்லாம் இந்த காலகட்டங்களில் கம்மியாகும். சொந்த பந்தங்களில் நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சுலையா, இந்த மாதத்தில் ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும். சொந்த பந்தத்தில் பேசாதவங்க கூட வந்து பேசுவாங்க. இப்போ பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா தாயார் வீட்டில் நிறைய பிரச்சனைகள், சகோதரிகள் வழியில் பிரச்சனை, மனசு ரீதியாக ஒரு சில பேருக்கு ப்ராப்ளம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் தீர்வுக்கு வரும். ஓரளவுக்கு முன்னேற்றத்தை பார்க்கலாம். மனசு ரீதியாக 2ஆம் இடத்துக்கு வந்து குருடைய பார்வை இருக்கிறதுனால இந்த குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும், வேலை வாய்ப்புகளை கொடுக்கும். புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கும். புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னாக்கா ஏற்கனவே வேலை போயிருக்கு இல்லையா, தசாபுத்தி பாதிப்புகளால் ஒரு சிலருக்கு வந்து வேலை பாதிப்புகளை கொடுத்துருக்கு இல்லையா, அந்த வேலை பாதிப்புகள் ரொம்ப நாளாக தொடர்ந்துட்டே இருந்துச்சுனாக்கா இப்போ வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதில் 2019 வேலை வாய்ப்பில் ப்ராப்ளம் இருந்துச்சுனாக்கா
இந்த காலகட்டங்களில் வேலை வாய்ப்பு உங்களுக்கு உறுதியாக இருக்குது. வேலை சார்ந்த பாதிப்புகள் இருக்காது. பெண்களுக்கு வந்து சுயதொழில் பாதிப்புகள் இருக்காது. பார்ட் டைமாக வேலை பார்க்குறவங்க, பார்ட் டைமாக உங்களுக்கு வந்து சுயதொழில் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம்.